சிறுகதை ஐரேனிபுரம் பால்ராசையாவின் மதிவதனையின் செல்பி. அந்த வங்கியில் மாலை நேர பிரிவு உபசார விழாவில் மாலையும் கழுத்துமாக ஊழியர்களோடு கை குலுக்கி வாயெல்லாம் பல்லாக சிரித்தபடியே நின்றார் குமரேசன். நாளையிலிருந்து வங்கிக்கு வரவேண்டியதில்லை என்ற நினைப்பு வலியை கொடுத்தது. வலியை மறந்து எல்லோரிடமும் சிரித்து பேசுவதற்கு தான் இந்த விழாவை நடத்தி அனுப்பி வைக்கிறார்களோ என்று கூட தோன்றியது. போன மாதம் வரை எப்பொழுது பார்த்தாலும் முறைத்தபடி இருந்த ஒரு சிலர் கூட கடந்த சில நாட்களில் சிரித்தபடியே கடந்து போவது கண்டு குமரேசனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. எப்பொழுதும் குறை சொல்வதையே வழக்கமாக கொண்டிருந்த பலரும் பாராட்டி பேசியது கேட்க மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு வழியாக இரவு 8 மணிக்கு வீடு வந்து சேர்ந்தார் குமரேசன். அவரது மனைவி சந்திரகலா அவருக்காகவே காத்திருந்தால் அன்று முழுக்க அலுவலகத்தில் நடந்த நிகழ்வுகளை வரிசைப்படுத்தி சொல்லி தூங்குவதற்கு தாமதமானது. வழக்கமாக விடிகாலை 5 மணிக்கு அலாரம் வைத்து எழும்பி பழகியவருக்கு அதே நேரம் அலாரம் வைக்காமலேயே விழிப்பு வந்தது. நடைபயிற்சிக்கு சென்று விட்டு வந்தவருக்கு வழக்கம் போலவே காப்பியை நீட்டினாள் சந்திரகலா. என்னங்க, பணி ஓய்வு ஆனதுக்கு அப்புறம் ஊருக்கு போய் +2 காலேஜில் என் கூட படித்த ஒவ்வொருத்தரையும் தேடி கண்டுபிடிச்சு அவங்க வீட்டுக்கு போகலாம்னு சொல்லியிருக்கீங்க, ஞாபகம் இருக்கா? சந்திரகலா ஆர்வமாய் கேட்டாள். பிறந்த ஊரிலிருந்து புகுந்த வீடு வந்து புகுந்த வீட்டிலிருந்து கணவனோடு பல்வேறு ஊர்களில் பலதரப்பட்ட மனிதர்களோடு வாழ்ந்த வாழ்க்கையில் பிறந்த வீடும் புகுந்த வீடும் போய் வருவது வருடத்திற்கு ஒரு முறையும், சொந்த பந்தங்களின் திருமண விசேஷங்களுக்கும் முக்கிய உறவினர்களின் இழப்புகளுக்கும் செல்வது அவசர யுகத்திலுமாக வாழ்க்கை நகர்ந்திருந்தது. குமரேசன் வாக்கு கொடுத்தது என்னவோ உண்மைதான். ஆனால் நடக்கிற காரியமா? ஊரில் நண்பர்கள் தோழிகள் யார் தொடர்பும் இல்லை. இப்போதைய காலம் என்றால் அலைபேசியில் அழைத்து பேசி உறவு வளர்க்கலாம். இது 36, 38 வருடங்களுக்கு முன்பு படித்த பள்ளி கல்லூரி தோழமைகள். அவளோடு படித்த மாணவ மாணவியர்கள் பலரும் தற்போது தாத்தா பாட்டி ஆகியிருக்கலாம். இவர்களை தேடி கண்டுபிடிப்பது என்பது சாதாரண விஷயமா? இருந்தாலும் அவளுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றியே தீர வேண்டும். சரி, அடுத்த வாரம் ஊர் போகலாம். கிளியராக போய் படித்த பள்ளிக்கூடம் மற்றும் கல்லூரிக்கு சென்று 1982, 87 வருடங்கள் படித்த வகுப்பு மாணவ மாணவியர்களின் முகவரி கேட்டால் கொடுத்து விட போகிறார்கள். குமரேசன் நம்பிக்கையோடு பேசினார். பெண்கள் அனைவரும் வேறு வேறு ஊர்களுக்கு திருமணமாகி போயிருப்பார்கள். பலரும் வெளிநாடுகளிலும் வெளியூர்களிலும் வேலை பார்க்கலாம். சிலர் தவறியும் இருக்கலாம். ஆமா, +2ல எத்தனை பேர், காலேஜ்ல எத்தனை பேர் படிச்சாங்க கேட்டார் குமரேசன். +2 குறைவுதான், மொத்தம் 20 பேர். ஆனால் காலேஜில் 60க்கு மேல. சந்திரகலா சொன்னபோது இத்தனை பேரையும் கண்டுபிடிப்பதா என்று ஆச்சரியமாக பார்த்தார். கோவையில் இருந்து இருவரும் காரில் புறப்பட்டு மார்த்தாண்டம் வந்து சேர்ந்தார்கள். குமரேசன் வீட்டில் 2 நாட்கள் ஓய்வுக்கு பிறகு தன்னோடு படித்தவர்களை தேடுவது என முடிவு செய்தார்கள். சந்திரகலாவும் குமரேசனும் +2 படித்த பள்ளிக்கூடத்திற்கு வந்தபோது அன்று படித்த பள்ளிக்கூடத்தின் மொத்த உருவமே மாறியிருந்தது. பழைய ஓடு போட்ட கட்டிடங்கள் இன்று மாடி கட்டிடங்களாக மாறியிருந்தது. தலைமை ஆசிரியர் அமர்ந்திருக்கும் அறைக்குள் வந்து சேர்ந்தார்கள். வணக்கம் சார், என் பேர் சந்திரகலா. 1982, 84 காலகட்டத்தில் இந்த பள்ளிக்கூடத்தில் நான் வணிகவியல் படித்தேன். அப்புறம் டிகிரி முடிச்சுட்டு திருமணமாக கடைசியாக கோயம்புத்தூர்ல செட்டில் ஆகிட்டோம். என் கூட படிச்சவங்க முகவரி கிடைச்சா அவங்கள எல்லாம் போய் சந்திச்சு இழந்து போன நட்பை திரும்ப பெறணும். நீங்க மனசு வச்சா அவங்களோட முகவரியை தந்து உதவினா ரொம்ப நல்லது. சொல்லி முடிந்த சந்திரகலாவை ஏற இறங்க பார்த்தார் தலைமை ஆசிரியர். சாரிம்மா, 2000 வருஷத்துக்கு பிறகு உள்ள ரெக்கார்ட்ஸ் மட்டும்தான் கம்ப்யூட்டர்ல இருக்கு. அதுக்கு முன்னால உள்ள எந்த ரெக்கார்டும் இல்லை. எல்லாம் கரையான் அழிச்சிடுச்சு. கேட்ட சந்திரகலாவுக்கு முகம் சுருங்கியது. நிமிடத்தில் சோர்வு வந்து சூழ்ந்து கொண்டது. அவளது முகம் சோர்ந்து இருந்ததை கவனித்த குமரேசன் அவளை அழைத்து கொண்டு வெளியே வந்தார். கவலைப்படாத, கண்டிப்பா உன் தோழிகள் நண்பர்கள் கிடைப்பாங்க. நாம இப்போ நீ படிச்ச கல்லூரிக்கு போலாம். அவங்க கண்டிப்பா முகவரி கிடைக்கும். ஆறுதலாய் சொல்லிவிட்டு காரை கல்லூரிக்கு ஓட்டினார் குமரேசன். மார்த்தாண்டம் நேசமணி நினைவு கிறிஸ்தவ கல்லூரி முன்பு பார்த்த அதே கம்பீரத்தோடு இருந்தது.
உள்ளே அவள் படித்த வகுப்பறை அலுவலகமாக மாறியிருந்தது. அலுவலக உதவியாளரை அணுகிய போது கரஸ்பாண்டை பார்க்க சொன்னார். அவரை சந்தித்து முகவரி கேட்டபோது அவரும் 2000 வருடத்துக்கு பிறகு உள்ள முகவரிகள் மட்டுமே கணினியில் இருக்கிறது என்று கை விரித்தார். சந்திரகலாவுக்கு மனம் தளர்ந்தது. நண்பர்களை சந்திக்க வேண்டும் என்ற கனவு தகர்ந்து விடும் போல் தோன்றியது. வார்த்தைகளற்று நின்றாள். அவள் சடிப்பாய் அறையை விட்டு வெளியேறி போது கரஸ்பாண்டன்ட் அழைக்கும் குரல் கேட்டது. படிச்ச வருடம் எதுன்னு சொன்னீங்க? 1984-87 பிகாம் கோர்ஸ். உங்களை மாதிரி ஒரு பள்ளிக்கூட ஆசிரியர் 1984-87 பிகாம் படிச்சவங்க முகவரி கிடைக்குமான்னு 3 மாசத்துக்கு முன்னால வந்து கேட்டார். அவர்கிட்டையும் இதே பதிலைத்தான் சொன்னேன். கேட்ட சந்திரகலாவின் முகம் ஆச்சரியத்தில் விரிந்தது. சார், அவர் பேரு? அலைபேசி என்ன இருந்தா கொடுங்க சார். அதெல்லாம் கிடையாது. ஆனா அவர் தாழக்குடி ஸ்கூல்ல வேலை பார்க்கறதா சொன்னார். அவள் முகத்தில் புது நம்பிக்கை பிறந்தது. அறையை விட்டு வெளியேறியவள் முகத்தில் மகிழ்ச்சியின் ரேகைகள் மலர்ந்தன. தாழக்குடி போங்க. தாழக்குடியில எந்த ஸ்கூல்னு தெரியாது, பேரு தெரியாது, எப்படி கண்டுபிடிக்கிறது? நெட்ல தாழக்குடியில இருக்கிற எல்லா தனியார் மற்றும் அரசு பள்ளிக்கூடங்கள் விவரம் எடுப்போம், விசாரிப்போம். என் கூட படிச்ச யாரோ தான் ஆசிரியராக இருக்கணும். நீங்க காரை ஓட்டுங்க, நான் அதுக்குள்ளால பள்ளிக்கூட விவரங்கள் நெட்டில் தேடி கண்டுபிடிக்கிறேன் சொல்லிவிட்டு அலைபேசியை உயர்ப்பித்து தேட ஆரம்பித்தாள். குமரேசன் காரை தாழக்குடிக்க ஓட்டினார். மொத்தம் 3 ஸ்கூல் இருக்கு, 2 தனியார், 1 அரசு பள்ளிக்கூடம். முதல்ல நாம அரசு உயர்நிலை பள்ளிக்கூடத்துல விசாரிப்போம், அப்புறமா தனியார் பள்ளிக்கூடத்தில் விசாரிக்கலாம். 1 மணி நேரம் கடந்திருந்தது. கார் நாகர்கோவில் தாண்டி தாழக்குடி அரசு மேல்நிலை பள்ளி வந்து சேர்ந்த போது அவள் முகத்தில் புது உற்சாகம் குடியேறியது. நேராக தலைமை ஆசிரியரிடம் வந்தார்கள். சார், இங்க காமர்ஸ் பாடம் எடுக்கிற ஆசிரியரை பார்க்கணும். பேர் என்ன? பேர் தெரியாது சார். இங்கதான் வேலை பார்க்கிறதா கேள்விப்பட்டேன். 1984-87 காலகட்டத்தில் அவர் என் கூட பிகாம் படிச்சவர். இங்க 4 பேர் எம்காம் எம்எட் முடிச்சவங்க டீச்சராக இருக்காங்க. இதுல நான் யாரை கூப்பிடுறது? சார், அந்த 4 பேரோட பேரை சொன்னா ஒருவேளை யாருன்னு கண்டுபிடிக்கலாம் சார். குமரேசன் ஐடியா கொடுத்தார். வினோத்குமார், ரவிராஜ், சகாயசீலன், ஜேக்கப் ராஜ். சந்திரகலாவின் மனதில் அந்த 4 பேர்களும் ஒரு ரவுண்ட்ஸ் வந்தது. ஆண்களின் பெயர் மொத்தமாக மறந்திருந்தது. பெண்களின் சிலர் பெயர்கள் மட்டுமே நினைவில் இருந்தது. தன்னுடன் படித்த மாணவர்கள் எங்கிருந்து வருகிறார்கள் என்ற தகவல் கூட தெரியவே தெரியாது. அவள் தடுமாறினாள். 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க, 4 மணிக்கு கிளாஸ் முடிஞ்சு அந்த 4 பேரையும் உங்களை வந்து பார்க்க சொல்கிறேன். நீங்க கண்டுபிடிங்க, தலைமை ஆசிரியர் சொல்லிவிட்டு எழுப்பி போனார். என்னங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஆங்கில பலரோட முகமே ஞாபகம் இல்ல. கவலைப்படாத, நேர்ல பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். 36 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கிறப்போ அன்னைக்கு பார்த்தது மாதிரி இன்னைக்கு இருப்பாங்களா? பெல் அடிக்கும் சத்தம் கேட்டது. 4 ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர் அறைக்கு வந்தார்கள். அந்த 4 வரையும் முற்று பார்த்தால் சந்திரகலா. அவளால் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. இப்போ என்னங்க பண்றது? இரு, கேட்டு பார்ப்போம். மார்த்தாண்ட நேசமணி நினைவு கிறிஸ்தவ கல்லூரியில் 1984-87 காலகட்டத்தில் பிகாம் படிச்சவங்க யாராவது இருக்காங்களா கேட்டார் குமரேசன். நான் படிச்சேன் என்று சகாயசீலன் சொன்ன போது சந்திரகலாவின் முகம் தாமரை மலர் போல் மலர்ந்தது, ரோஜா இதழ் போல் விரிந்தது. அவள் முகம் எங்கும் புன்னகையின் பெருக்கெடுப்பு நிகழ்ந்தது. உங்க பேரு? என் பேரு சகாயசீலன். நீங்க நல்லா பாடுவீங்க தானே? காலேஜ் சோஷியல் டே அன்னைக்கு கடைவீதி கலகலக்குங்கிற பாட்டெல்லாம் பாடுனீங்க தானே? ஆமா. என் பேரு சந்திரகலா. சந்திரகலாவா? ஆளே அடையாளம் தெரியலையே. எனக்கும் உங்களை அடையாளம் தெரியல. என்ன பண்றீங்க? இவர் என் வீட்டுக்காரர். பேங்க்ல சீனியர் மேனேஜரா ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆகிட்டார். நான் கோயம்புத்தூர்ல செட்டில் ஆகிட்டோம். என் ஃப்ரெண்ட்ஸுங்களை தேடித்தான் ஊருக்கே வந்தோம். காலேஜ்ல போய் படிச்சவங்க முகவரி கேட்டேன், அவங்க இல்லைன்னு கை விரிச்சுட்டாங்க. அப்புறமா ஒரு தகவல் சொன்னாங்க. 3 மாசத்துக்கு முன்னால ஒருத்தர் இதே மாதிரி வந்து முகவரி கேட்டதாக சொன்னாங்க. உங்க பேரு தெரியல, அலைபேசி எண் கிடைக்கல, இந்த ஊர் பள்ளிக்கூடத்துல வேலை பார்க்கிறதா சொன்னா தகவலை வச்சு இங்கே வந்துட்டோம். சகாயசீலன் சட்டென்று தனது அலைபேசி திறந்து கல்லூரியில் 1987 எடுத்த கல்லூரி குரூப் போட்டோவை திறந்து காட்டினார். இடது ஓரமா இருக்கிறது நீங்க தானே? அந்த புகைப்படம் பார்த்தபோது சந்திரகலாவுக்கு இது போல் ஒரு சந்தோஷம் இதுவரை வந்ததில்லை. மகிழ்ச்சியோடு ஆமாங்க, இது நான் தான் என்றார். உங்க அலைபேசி எண் கொடுங்க, இந்த போட்டோவை வாட்ஸ்அப் அனுப்பி வைக்கிறேன். சந்திரகலா தனது அலைபேசி எண்ணை சொல்ல அவர் எண்ணை சேமித்து அந்த குரூப் போட்டோவை வாட்ஸ்அப் வழியாக அனுப்பி வைத்தார். நான் ஆசிரியராக இந்த ஊருக்கு
ஸ்கூலுக்கு வந்த பிறகு ஒரு தடவை நடந்த டீச்சர்ஸ் மீட்டிங்ல நம்ம கூட படிச்ச சரோஜினி, ரீட்டா, ஹெலன், பாமா இவங்களை சந்திச்சு வாட்ஸ்அப்ல ஒரு குரூப் ஆரம்பிச்சேன். இது வரைக்கும் 10 பேரை சேர்த்துட்டோம். நம்ம பழைய நண்பர்களை தேடி கண்டுபிடிக்க ஒரு வாட்டி கல்லூரிக்கு போய் முகவரிகள் கேட்டேன். எதுவும் கிடைக்கல. இன்னும் 50 பேரை கண்டுபிடிக்கணும். உங்க கூட ஒரு போட்டோ எடுத்து குரூப்ல அறிமுகப்படுத்துறேன். மூவரும் நிற்க ஒரு செல்ஃபி எடுக்கப்பட்டது. பிறகு சகாயசன், சந்திரகலா இருவரும் நிற்க குமரேசன் அவரது அலைபேசியில் போட்டோ பிடித்தார். எல்லா போட்டோக்களும் குரூப்பில் அப்டேட் செய்யப்பட்டு சந்திரகலாவும் குரூப்பில் இணைக்கப்பட்டார். மொத்தம் 10 நண்பர்களின் அலைபேசி எண்கள் கொத்தாய் கிடைத்தது. அன்று மகிழ்ச்சியோடு சகாயசீலனிடமிருந்து விடை பெற்றுக் கொண்டார்கள். இரவு 1 மணி வரை எல்லா நண்பர்களுடன் தொடர்பு கொண்டு பேசி பொழுது போனதே தெரியவில்லை சந்திரகலாவுக்கு. 1 மாதத்திற்குள் ஒவ்வொருவர் சொன்ன தகவல்களை வைத்து மற்றவர்களின் அலைபேசி எண்கள் கண்டுபிடிக்கப்பட்டு குரூப்பில் சேர்க்கப்பட்டது. பலரும் பள்ளிக்கூடங்களில் ஆசிரியராக பணிபுரியும் தகவல்கள் தெரிந்து அந்த ஊர் பள்ளிக்கூடங்களுக்கு நேரடியாகவும் அலைபேசியிலும் தொடர்பு கொண்டு அலைபேசி எண்கள் வாங்கப்பட்டது. நிறுவனங்களில் வேலை செய்பவர்களை அவர்கள் நிறுவனங்களை அழைத்து கேட்டு அலைபேசி எண்கள் பெறப்பட்டது. சந்திரகலாவும் அவரது கணவரும் தினம் 2-3 நண்பர்களை சந்திப்பது என்பதை குறிக்கோளாக வைத்திருந்தார்கள். 2 மாணவர்கள் விபத்திலும் நோய் வந்தும் இறந்து போனது கேள்விப்பட்ட போது ஒட்டுமொத்த மாணவ மாணவியர்களின் மனதும் கனத்தது. மீதமுள்ள அத்தனை பேரும் குரூப்பில் சேர்க்கப்பட்டு அனைவரும் தொடர்பு கொண்டு பேசினார்கள். +2 படித்த மாணவ மாணவியருக்கென்று தனியாகவும் கல்லூரிக்கென்று தனியாகவும் 2 குரூப்புகள் அவள் அலைபேசியில் இருந்து பொழுதாக நன்று ஓடிக்கொண்டு இருந்தது. சந்திரகலாவுக்கு மழை வலுவில்லாமல் பெய்து கொண்டிருந்தது. மழை நீர் தேங்கி நிற்க வாய்ப்பு தராமல் தார் சாலைகள் தண்ணீர் உறிஞ்சி விழுந்தது. வெயில் இழந்த நிலத்தில் மழை தண்ணீர் விழுந்ததும் ஆவி மேலே எழும்பி லேசான புகை போல் எழுந்து போனது. சினிமாவிற்கு நண்பனையும் அழைத்து கொண்டு வருவதை போல காற்று குளிரை அழைத்து வந்திருந்தது. வாகனங்களின் பேரிரைச்சல் வழக்கம் போல் பதிவாகி கொண்டிருந்த போது கோழிக்கோடு ரயில் நிலையம் மழையை காரணம் காட்டி பிரயாணிகள் வெளியே விடாமல் தனக்குள்ளே வைத்திருந்தது. நுழைவாயிலில் இருந்த ஒரு புக் ஸ்டால் அருகே மழை தண்ணீரை தரையில் விடாமல் கையில் பிடித்துக் கொண்டிருந்தால் அந்த முதிர் வயது பெண். முதல் பார்வையிலே யாரும் எளிதில் சொல்லிவிடும் வார்த்தை நோயாளி என்று. தேங்காய் எண்ணெயின் வாசம் கண்டு பல வருடங்கள் கடந்திருக்கு. வாரப்படாத தலையில் ஆங்காங்கே சடை பிடித்திருந்தது. எந்த வருடத்தில் கட்டிய உடையோ தெரியவில்லை. அழுக்கு படிந்து வேறு ஒரு கலராக காட்சியளித்தது. பற்களின் ஆயுட்காலம் முடிந்ததில் பல பற்கள் கீழே விழுந்து பொக்கை விழுந்திருந்தது. அவளுக்கு மழைநீர் மீது அத்தனை சந்தோஷம். முகம் முழுக்க புன்னகை. பூக்களில் படிந்திருக்கும் பனியைப் போல முகத்தில் சந்தோஷம் படர்ந்து இருந்தது. அவளுக்கு பசி எடுத்தது. சாப்பிடுவதற்கு காசு தர வேண்டும் என்று சிந்தனை துளியுமின்றி ஹோட்டல் முன்னால் சென்று கை நீட்டியபடி நின்றாள். ஹோட்டல் முதலாளி சர்வரை வைத்து துரத்திவிட்டார். மழைநீர் கண்ட மகிழ்ந்த அந்த பெண்ணின் முகம் வயிற்றுக்கு உணவு இன்றி சுருங்கி போனது. ஹோட்டலில் சாப்பிட்டு கொண்டிருந்த மதிவதனிக்கு அவள் துரத்தப்பட்ட நிகழ்வு பெரும் கவலை அளித்தது. சர்வரிடம் சொல்லி 4 இட்லி பார்சல் கேட்டு வாங்கி பணத்தை தந்துவிட்டு அந்த பெண்ணை தேடினாள். அவள் பசி மறந்து மீண்டும் மழை தண்ணீர் பிடித்து விளையாடினாள். அவளிடம் வந்து அந்த பார்சலை கொண்டு வந்து நீட்டினாள் மதிவதனி. பார்சலை கண்டு பயந்து அவள் வாங்கிக் கொள்ளவில்லை. மதிவதனி பார்சலை பிரித்து உள்ளே இருந்த இட்லியை எடுத்து காட்டினாள். முகத்தில் அப்படி ஒரு மகிழ்ச்சி வந்து சேர்ந்தது அவளுக்கு. அவள் சாப்பிட ஆரம்பித்தாள். மதிவதனி செல்லும் ரயில் 4வது பிளாட்பாரத்தில் நின்றிருந்தது. அவள் சாப்பிடும் அழகை ரசித்து விட்டு கைபேசியில் ஒரு செல்ஃபியும் எடுத்துக்கொண்டாள். க்ளோஸ்அப்பில் எடுத்த அந்த செல்ஃபி பொக்கை விழுந்த அந்த முகத்தை தெளிவாக காட்டியது மதிவதனி. பிளாட்பாரத்துக்கு நடந்தாள். ரயிலில் ஏறி அமர்ந்து தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டு தனது வாட்ஸ்அப்பை ஸ்டேட்டஸிலும் இன்ஸ்டாகிராமிலும் அந்த புகைப்படத்தை பதிவிட்டார். மனித நேயத்தோடு இட்லி வாங்கி கொடுத்த மதிவதனிக்கு அது ஆறுதலை தந்தது. அந்த புகைப்படம் பார்த்த பலரும் தங்கள் வாட்ஸ்அப்பிலும் ஸ்டேட்டஸ் போட்டுக் கொண்டார்கள். சந்திரகலாவின் அலைபேசி சினிங்கியது. எடுத்து பார்த்த போது அவளது மகள் மதிவதனி அழைத்திருந்தாள். அம்மா, நான் ட்ரெயின் ஏறிட்டேன். நைட் 9:30 மணிக்கெல்லாம் திருவனந்தபுரம் வந்துடும். என்ன பிக்கப் பண்ண அப்பாவும் நீயும் வந்துடுவீங்கல்ல? கண்டிப்பா வந்துடுவோம். என்னோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்களா? இல்லையே, என்னம்மா? ஒரு போட்டோ அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்த்துட்டு சொல்லுமா. அப்புறம் அதை உங்களுக்கு தனியாகவும் அனுப்பியிருக்கேன்.
சரிம்மா என்று கட் செய்துவிட்டு அவசரமாக அலைபேசி திறந்து வாட்ஸ்அப்பை விரித்தாள். மதிவதனி கோழிக்கோடு ரயில் நிலையத்தில் வயதான ஒரு பெண்ணிற்கு இட்லி வாங்கி கொடுத்து விட்டு எடுத்த புகைப்படம் ஸ்டேட்டஸில் இருந்தது. சந்திரகலாவுக்கு அந்த புகைப்படம் மன வருத்தத்தை தர அப்படியே பிகாம் வாட்ஸ்அப்பிற்கும் +2 வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் ஃபார்வர்டு செய்திருந்தாள். மீண்டும் மகள் மதிவதனையை அழைத்தாள். ரொம்ப நல்ல காரியம் பண்ணியிருக்கியே. பாவம் அந்த அம்மாவுக்கு ஒரு நேர பசிக்கு இட்லி வாங்கி கொடுத்தது ரொம்ப நல்ல விஷயம். நான் என்கிட்ட இருக்கிற குரூப்புக்கு எல்லாம் ஷேர் பண்ணிட்டேன். ராத்திரி ஸ்டேஷன்ல உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். சந்திரகலா அலைபேசியை துண்டித்தாள். +2 வாட்ஸ்அப் குரூப்பில் சந்திரகலா பதிவிட்ட அந்த வயதான பெண்ணை ஒரு முறைக்கு பலமுறை பார்த்தான் ஜான். அதில் இருந்த புகைப்படம் எங்கோ பார்த்தது போல் இருந்தது. ஜான் தனது நண்பர்களுக்கு அந்த பதிவை காட்டினான். டேய், இது நம்ம சுசீலா டீச்சர். +2ல நமக்கு அக்கௌண்டன்சி பாடம் எடுத்தாங்களே, அவங்கதான் இது. சசி சொல்ல சொல்ல அனைவர் முகங்களும் ஆச்சரியத்தில் விரிந்தது. எல்லோர் மனங்களிலும் சுசீலா டீச்சரின் பழைய நினைவுகள் திரையிடப்பட்டன. +2 வகுப்பில் சசி அடிக்கடி பள்ளிக்கூடம் வராமல் போய்விடுவான். அவன் முகத்தில் சந்தோஷம் கூடு கட்டுவதை யாரும் பார்த்திருக்க முடியாது. எப்பொழுதும் ஒரு சோகம் அவன் முகத்தில் வடிந்து கொண்டே இருக்கும். சுசீலா டீச்சர் அவனிடம் ஆதரவாய் பேசினார்கள். ஒரு நாள் அவன் சொன்ன பதிலை கேட்டு ஆடி போனார்கள். நாளைக்கு சனிக்கிழமை, நாம எல்லாரும் சசி வீட்டுக்கு போலாம். அவளுடைய அம்மாவுக்கு உடல்நலம் சரியில்லை, நாம போய் பார்த்துட்டு வந்துடலாம். வகுப்பறையில் பாடம் நடத்தி கொண்டிருக்கும் போது எல்லாரும் கேட்கும்படியாக சொன்னார்கள் சுசீலா டீச்சர். அனைவரும் சம்மதித்தார்கள். மறுநாள் காலை 10 மணி வாக்கில் சசியின் வீட்டில் இருந்தார்கள். சசிக்கு அப்பா கிடையாது. அம்மா கேன்சர் நோய் வந்து படுக்கையில் கிடந்தாள். அவனது பாட்டியின் ஆதரவில் பள்ளிக்கூடம் வந்து கொண்டிருந்தான். அவன் அம்மா படுத்திருந்த அறையை சுற்றி மூத்திரவாடை வீசியது. மாணவர்கள் சகித்துக் கொண்டு தள்ளி நிற்க சுசீலா டீச்சர் அவர்களை தூக்கி வேறு அறையில் படுக்க வைத்து அறையை சுத்தம் செய்தார்கள். தேவையற்ற துணிமனைகள், மருந்து பாட்டில்கள் எல்லாவற்றையும் மாற்றி வைத்து சுத்தம் செய்து வினாயில் தெளித்து அறையை வாசம் வீச வைத்தார்கள். வெந்நீர் சுட சுட வைத்து அதில் அவனது அம்மாவை குளிப்பாட்டி படுக்கையில் கொண்டு வந்து கிடத்திய போது சசியின் கண்கள் நிறைந்தது. அவர்கள் டீச்சர் அல்ல, இன்னொரு தாய் என்றே நினைக்க தோன்றியது. அப்படிப்பட்ட சுசீலா டீச்சரையா இப்பொழுது வாட்ஸ்அப்பில் பார்க்க நேரிட்டது என்று சசி அழுது கொண்டே இருந்தார். ஜான் சந்திரகலாவை தொடர்பு கொண்டு விவரத்தை சொன்ன போது கேட்ட அவள் இதயம் சுக்கு நூறாக நொறுங்கியது. உங்க பொண்ணு கிட்ட இந்த புகைப்படம் எப்படி கிடைச்சது? அவங்க எங்க இருக்காங்க? எல்லா தகவலையும் கேட்டு சொல்றீங்களா? நாங்க உடனடியே அவங்கள போய் பார்க்கணும், சினுங்கினாள் சசி. சந்திரகலா மீண்டும் தனது மகளை அழைத்து விவரங்கள் கேட்க அவள் கோழிக்கோடு ரயில் நிலையத்தில் மதிவதனை சந்தித்த நிகழ்வுகளை சொன்னாள். சுசீலா டீச்சரின் வீடு கருங்கல் பக்கத்தில் தான் இருக்கு. நான் அவங்க வீட்டுக்கு ஒரு வாட்டி போயிருக்கேன். நாம உடனே அவங்க வீட்டுக்கு போய் இந்த போட்டோவை காட்டி இது சுசீலா டீச்சர் தானான் ஒரு தடவை கூட உறுதி பண்ணிக்கலாமா? ஜான் தனது யோசனையை சொல்ல நண்பர்களை சம்மதித்து கருங்கல் நோக்கி புறப்பட்டார்கள். அவர்கள் வீட்டிற்கு சென்று அருகிலுள்ளவர்களிடம் விசாரித்த போது அந்த வீடு விற்பனை செய்யப்பட்டு அவர்கள் மதுரையில் குடியேறியதாக தகவல் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, அது புகைப்படத்தில் இருப்பது சுசீலா டீச்சர் தான் என்பது உறுதி செய்யப்பட்டது. மறுநாள் சசி தனது நண்பர்களோடு கோழிக்கோடு ரயில் நிலையம் புறப்பட தயாரானாள். சந்திரகலாவும் அவளது கணவரும் அவர்களுடன் வருவதாக சொன்னார்கள். 6 பேர்கள் இணைந்து கொள்ள மறுநாள் கோழிக்கோடு நோக்கி காரில் விரைந்தார்கள். கோழிக்கோடு ரயில் நிலையத்தில் எங்கு தேடியும் அவர்களை பார்க்க முடியவில்லை. அங்கிருந்த புக் ஸ்டால், பெட்டி கடை, ஹோட்டல் என எல்லா இடத்திலும் விசாரித்து பார்த்தார்கள். எல்லாரும் பார்த்த நினைவுகளை சொன்னார்கள். ஆனால் இப்பொழுது அவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்று விவரம் யாருக்கும் தெரியவில்லை. டீச்சரை பார்க்க முடியவில்லை என்ற வருத்தம் அனைவரது முகங்களிலும் படிச்சுட்டது. இதை இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது? போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க சில வேளை கண்டுபிடிச்சு தகவல் சொல்லலாம். ஜானின் யோசனையை கேட்டதும் போலீஸ் நிலையம் நோக்கி புறப்பட்டார்கள். போலீஸ் நிலையத்தின் எதிரில் இருந்த டீ கடையில் உணவுக்காக கையேந்தி நிற்கும் டீச்சரை பார்த்த போது அனைவரின் இதயங்களும் நிலை குலைந்தன. ஓடி சென்று அவர்களை வட்டமிட்டு நின்றார்கள். டீச்சர், நான் சசி, என்ன ஞாபகம் இருக்கா? அவர்களுக்கு எதுவும் நினைவில்லை. அறக்க பறக்க பார்த்தாள். ஜான் காவல் நிலையம் சென்ற நிகழ்வுகளை சொல்லி அவர்களை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு செல்ல உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள். ஒரு போலீஸ்காரர் உதவியோடு கோழிக்கோடு மனநல மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு 1 மாத சிகிச்சை வழங்கப்பட்டது. ஒருவர் மாறி ஒருவர் இருந்து கவனித்துக் கொள்ள மனநலம் குன்றிய டீச்சருக்கு நினைவுகள் மெல்ல திரும்பியது. டீச்சர் அனைவரையும் கையெடுத்து கும்பிட்டாள். நீங்க கை கூப்பி கும்பிடக்கூடாது, உங்களுக்கு நாங்க தான் கை கூப்பி நன்றி சொல்லணும். கல்வியை எங்களுக்கு புகட்டினப்போ கூடவே மனித அபிமானத்தையும் விஷயத்தை புகட்டினீங்க. அதனாலதான் இன்னைக்கு நாங்க நல்லபடியா இருக்கிறோம்.
7 வருடங்களுக்கு முன்னால் மதுரையில் மனநலம் குன்றி காணாமல் போயிருந்த சுசிலா டீச்சர் இறந்து விட்டதாக வீட்டில் கருதி கொண்டார்கள் அவர்கள் குடும்பத்தார்கள். அவர்கள் வீட்டுக்கு புறப்பட்ட அந்த பயணத்தில் +2 கால நினைவுகள் பலதும் பேச்சில் இடம் பிடித்திருந்தது. எனக்கு இட்லி வாங்கி கொடுத்து செல்ஃபி எடுத்த மதிவதனிக்கு நன்றி சொல்லணும். ஒரு தடவை அவளை கூட்டிட்டு வாங்க சுசிலா டீச்சர் சந்திரகலாவை பார்த்து கேட்டபோது அவளது கண்கள் ஈரம் கசிந்தது. கண்டிப்பாக கூட்டிட்டு வரோம் டீச்சர். குமரேசனும் சந்திரகலாவும் இணைந்து சொன்னபோது சுசீலா டீச்சர் முகம் புன்னகையில் விரிந்தது. மதுரை நோக்கி அந்த பிரயாணத்தில் வாட்ஸ்அப் குரூப் துவங்கி எல்லாரையும் ஒன்றிணைத்து சகாய் சீரனும் +2 மாணவ மாணவியர் ஒன்றிணைக்க முயற்சித்த சந்திரகலா குமரேசனின் ஆர்வம் பேசு பொருளாக மாறியது. சந்திரகலா குமரேசனின் புன்னகையில் மனிதநேயம் மௌனமாகவே இருந்தது.